ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து குயிக்காக 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க இப்போ இந்த தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா செவக்க வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 4 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கிறேன், அதை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காவை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேங்க. அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் துருவிக்கோங்க. துருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா ஆயிலையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவோட ஈரப்பதம் லைட்டாக போகிற வரைக்கும் 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வடித்து வச்சுருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் வந்து 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு சாதம் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சோண்டு சேர்த்துட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். சேர்த்துட்டு இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு லாஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக சாதத்துக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து தேங்காய்க்கு சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக சாதம் இருக்குது, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக மல்லித்தழை தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக 5 மினிட்ஸில் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குயிக்காக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு நான் செஞ்ச இந்த தேங்காய் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.